ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபில்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டர் ஏன் ஃப்ரிட்ஜில் இருக்குது, எதற்காக இந்த ஃபில்டர் வந்து இந்த டீப்ரீசர், பாட்டில் கூலர், ஃப்ரிட்ஜ் இது போன்ற இந்த கூலிங் சிஸ்டத்தில் எதற்காக இந்த ஃபில்டர் பயன்படுத்தப்படுது, இந்த ஃபில்டருடைய தொழிற்பாடு என்ன, ஏன் இந்த ஃபில்டர் வந்து கட்டாயமாக இந்த கூலிங் சிஸ்டத்திலே வந்து பயன்படுத்தப்படுது என்ற பேர் தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்ப்போம். நாங்கள் சாதாரணமாக வீட்டில் பாவிக்கிற ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து இருக்கும். இப்படி இப்படி ஃபில்டர் இருக்கும், விதமான ஃபில்டர் வந்து இருக்கும். தற்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் வருது. இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும். அதே போல் நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து பாட்டில் கூலர்லேயும் இருக்கும், அதே போல் டீப் ஃப்ரீசர்லேயும் இருக்கும், அடுத்த கட்டமாக ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும். இந்த ஃபில்டர் ஏன் எதற்காகன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஃபில்டரை பற்றி நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து கொப்பர் ஃபில்டர். இந்த ஃபில்டரை நாங்கள் வந்து கிளிக்கி பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்க ஒரு கிளுங்குற சத்தம் வந்து இருக்கும். இந்த ஃபில்டர் ஏன் உள்ளுக்க இப்படியான இந்த கிளுங்குற சத்தம் வருன்னு சொல்லி முதல்ல இந்த ஃபில்டரை வந்து வெட்டி பார்ப்போம், என்ன இருக்குது இந்த ஃபில்டருக்குன்னு சொல்லி முதல்ல நான் வந்து இந்த ஃபில்டரை வந்து ரெண்டாக வெட்டி பார்ப்போம். இப்போ இந்த ஃபில்டரை நாங்கள் வந்து வெட்டுவோம், சரியா? பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, கிழங்கு தானே, என்ன இருக்குதுன்னு சொல்லி டவுட்டாக கிளியர் பண்ணுவோம். முதலாவதா இதுக்கு ஒரு டீப் கட்டர் எடுத்து ஏசி ஃபிட்டிங் பைப் கட் பண்ணுறதுக்கு டீப் கட்டர் பைப் தானே, அந்த டீப் கட்டரை எடுத்து முதல்ல இதை வெட்டுவேன் ரெண்டா. ஓகே, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. சரியான கஷ்டமாக இருக்கு. ரைட், ஓகே, வெட்டப்பட்டுட்டது. என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓ, இது இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபில்டரில் வந்து கண்டென்சர் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெட் மாதிரி போட்டிருக்கும். அந்த நெட் வந்து ஒரு பெரிய நெட் மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக இந்த கப்லரி ஒட்டுற பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கப்லரி ஒட்டுற பக்கம் பார்த்தோம்னா இனியில் ஒரு சின்ன நெட் வந்து போட்டிருப்பாங்க. ஓ, இந்த பக்கம் வந்து கப்லரி, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்சர் பைப் ஒட்டுற பக்கம். ரைட், இதை வெட்டி பார்த்தாச்சு. இது ஏன் இதற்காக போட்டிருக்காங்க என்னது பெரிய ஒரு கேள்வி. அநேகமான இந்த ஃபில்டரை கிளிக்கி பார்த்தா சொல்லுவாங்க, இல்லை கிளுங்குதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன சாமான்னு சொன்னால் ஒரு கெமிக்கல். இந்த ஃபில்டரை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபில்டரில் வந்து இந்த பக்கத்தால் கண்டென்சர் லைன் ஒட்டி இருக்குது. இந்த கண்டென்சர் லைனில் இருக்கிறதால இந்த கேஸ் வந்து வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து கப்லரி டியூப்பால் வந்து வெளியேறும், அதாவது இந்த எவாப்ரேட்டர் கூலிங் ஆயிலுக்கு செல்லும். ஏன் இந்த கெமிக்கல் பபிள்ஸ் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த கேஸில் வர அந்த ஈரப்பதம், அதே போல் இந்த கேஸ் சர்க்குலேஷன் ஆகியக்க வந்து உராய்வுத்தன்மை எல்லாம் இருந்தானே, கேஸில் வர ஈரப்பதம், அடுத்த கட்டமாக இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதாவது கொம்ப்ரஸரில் வந்து ஆயில் எல்லாமே இருக்குதானே, அந்த ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகும்போது உராய்வுத்தன்மை வரைக்கும் அதில் ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டுகள் வந்து சேரும். அந்த டஸ்ட்டுகள் எல்லாமே வந்து சர்க்குலேஷன் ஆகிக்க அந்த டஸ்ட்டுகள் எல்லாமே வந்து இந்த கப்லரி டியூப்க்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அடைச்சி விட்டு சொல்லுவாங்க, இந்த பிளக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த டஸ்ட்டுகளை இல்லாமல் செய்யணும், அந்த டஸ்ட்டுகளை க்ளீன் பண்ணணுன்றதுக்காகத்தான் இந்த கெமிக்கல் வந்து இந்த ஃபில்டருக்கு வந்து போடப்பட்டிருக்கிறது. எப்படி இதுக்கு வந்து இந்த அடைக்கப்பட்ட ஃபில்டருக்குள்ளே டஸ்ட் வரும்ன்றது ஒரு அடுத்த கேள்வி. இது எப்படி டஸ்ட் வரும்னு சொன்னால் கம்ப்ரஸரில் ஆயில் இருக்குது, அந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகிக்க ஒரு டஸ்ட் வரும். அடுத்த கட்டமாக கேஸ் சர்க்குலேஷன் ஆகிக்க ஒரு விதமான உராய்வுத்தன்மை வந்து பைப்புகளில் ஏற்படைக்க ஒரு விதமான டஸ்ட் ஒன்று வரும். அடுத்த கட்டமாக இந்த கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வைண்டிங் இருக்குது, காப்பர் வைண்டிங் இருக்குது. அந்த வைண்டிங் மூலமாகவும் ஏதாவது டஸ்ட்டு வர சான்ஸ் இருக்குது. அந்த டஸ்ட்டுகள் எல்லாமே கேஸோட சர்க்குலேஷன் ஆகிக்க கேஸ் வந்து இந்த கெமிக்கலில் பட்டு விரைக்க
இந்த கெமிக்கலுக்கு கூடாக அந்த கேஸில் உள்ள டஸ்ட்டுகள் வந்து உறிஞ்சப்படும். அதற்காகத்தான் இது வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே இருக்குது. சில ஃபில்டரை நான் வெட்டி பார்த்தோன்னு சொன்னால் கருப்பாக இருக்கும். அது என்ன காரணம்னு சொன்னால் சரியான டஸ்ட் வந்து இருக்கிறது. அதனால தான் அந்த ஃபில்டர் வந்து சரியான கருப்பாக இருக்கும். இன்னும் ஒன்று ஃபில்டர் இருக்குது, அதையும் வந்து வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் ஓகே, பிரச்சனை இல்லை. இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்ளரி வார பக்கம் ஒரு சின்ன நெட் மாதிரி உள்ள வந்து போடப்பட்டிருக்குது. கண்டன்சர் ஒற்றை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய நெட் வந்து போடப்பட்டிருக்கிறது. இதுவும் பழமையான ஒரு தொழிற்பாடு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டன்சர் பக்கத்தால் கேஸ் விரைக்க அதில் ஏதாவது டஸ்ட்டுகள் இருந்தால் அந்த டஸ்ட்டுகளை வந்து இந்த கெமிக்கல் வந்து உறிஞ்சும். அதற்காகத்தான் இது வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து போடப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து பொட்டல் கூலர்லேயும் இருக்கும், அதே போல் டீப் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அடுத்த கட்டமாக ஃப்ரிட்ஜில் இருக்கும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கப்ளரி தானே, இந்த கப்ளரி சைட்டாக இன்னும் கொஞ்சம் வெட்டி பார்ப்போம் இதில் என்ன மாதிரியான நெட் வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஓகே, ரைட். நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு சின்ன ஒரு நெட் வந்து இருக்கும். இதுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இந்த பக்கத்தால் வர கேஸ் வந்து இதில் பட்டு இதில் ஏதாவது டஸ்ட் இருக்கணும்னு சொன்னால் உறிஞ்சினா பிறகு தான் இந்த பக்கத்தால் கப்ளரி கூடாக கூலிங் ஓயிலுக்கு வந்து செல்லும். இதுதான் இந்த ஃபில்டருடைய தொழிற்பாடு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரிட்ஜ் திருத்துற டெக்னீஷியன் வந்து இந்த ஃபில்டரில் வந்து பிளக் ஆகிட்டுன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதில் நார்மலான ஹீட்டை வந்து நாங்கள் வந்து பிடிச்சோம்னு சொன்னால் ஓரளவுக்கு அந்த பிளக் வந்து எடுபடும். அதாவது இந்த இதோடு சேர்ந்த டஸ்ட்டு அப்படி இல்லாது உராய்வுத்தன்மையில் வர டஸ்ட், இந்த வைண்டிங் கோயிலேருந்து வர டஸ்ட்டுகள் வந்து எல்லாமே வந்து படிஞ்சோன்னு சொன்னால் இந்த கப்ளரி பக்கத்தில் வந்து சின்ன ஓட்டை இருக்குது, அது வந்து அடைச்சிடும். சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் வந்து ஹீட் காட்டினோம்னு சொன்னால் அந்த பிளக் வந்து எடுவதற்கு சான்ஸ் இருக்குது. அதை விட சிறந்த வழி இந்த ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த ஃபில்டர் இதை வந்து மாற்றி போட்டு நாங்கள் வந்து கேஸை ஃபில் பண்ண வேண்டாம், எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை நாங்கள் வந்து இதை வந்து ஹீட் பண்ணி போட்டு திருப்ப அது வந்து பிளக் எடுபட்ட பிறகு நாங்கள் ஃப்ரிட்ஜை கஸ்டமருக்கு கொடுத்தோம்னு சொன்னால் திருப்பவும் ஒரு கொஞ்சம் நாளை பிறகு திருப்பவும் கஸ்டமர் சொல்வார் கூல் வரலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண நீங்கள் திருப்ப போய் பார்ப்பீங்க. அதனாலே இதை சேஞ்ச் பண்ணி போட்டு கேஸை ஃபில் பண்ணணும்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே வராது. முழுக்க இந்த ஃப்ரிட்ஜில் இது ஒரு முக்கியமான சாமான், இந்த ஃபில்டர். இந்த ஃபில்டர் ஏன் முக்கியமான சாமான்னு சொன்னால், ஃபில்டர்னு சொன்னாலே நார்மலாக எங்களுக்கு விளங்கும் அது ஏதோ ஒரு பாதுகாப்பு உபகரணம்னு சொல்லி நாங்கள் வந்து விளங்கிக்கொள்ளும். அதாவது இந்த ஃபில்டர்
எல்லா கூலிங் சிஸ்டத்துலேயும் இருக்கும். டீப்ரெஸில் இருக்கும், பொட்டுக்குள்ளரில் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும். இப்படி கூலிங் சிஸ்டம் எங்கே தொழிற்படுவதோ அங்கே எங்கே இருக்கும். அதே போல் பெரிய சில்லர் அதே போல் அதுகள்லையும் வந்து ஃபில்டர் இருக்கும். அது வந்து வேறு வேறு ஃபங்க்ஷனில் இருக்கும், மிகப்பெரிய ஃபில்டர்களாக வந்து இருக்கும். அதுக்கு இந்த ஃபில்டர் என்பது வந்து ஒரு பாதுகாப்பு கருவி தான். அதாவது ஃபில்டர் வந்து எல்லா தொழில்நுட்பங்கள்லேயும் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபில்டரும் வந்து ஒரு பாதுகாப்பு உபகரணம் தான். அதாவது இந்த கேஸ் சுற்றோட்டம் வந்து சரியாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் இந்த ஃபில்டர். இந்த ஃபில்டர் வந்து எந்த விதமான டஸ்ட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபில்டரால் வந்து சரியான ஃபங்க்ஷனை வந்து செய்ய முடியும். அப்படி சரியான ஃபங்க்ஷன் நடைபெற்றால்தான், இந்த ஃபில்டரு கூட நடைபெற்றால்தான் ஃப்ரிட்ஜில் எந்த விதமான கூலிங் பிரச்சனையும் வந்து வராது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த கூலிங் குறைவாக இருக்குது, கொஞ்ச நேரம் கூல் வருது, அதுக்கு பிறகு வரையிலேன்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் திருத்தேக்க வரும். அதனால் முழுக்க இந்த ஃபில்டர் ஃப்ரிட்ஜில் மெயின் முக்கியமான விஷயம். அதாவது இந்த கேஸ் வந்து சரியாக சுற்றோட்டம் செய்யணும்னு சொன்னால் இந்த ஃபில்டர் வந்து க்ளீனாக இருக்க வேண்டும். அந்த ஃபில்டரில் உள்ள கெமிக்கலில் ஓவராக டஸ்ட் படிஞ்சாலும் கூலிங் குறைவதற்கான சான்ஸ் இருக்குது. எப்படி ஓவரான டஸ்ட் வந்து படிக்கணும்னு சொன்னால், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் அப்படி தொடர்ச்சியாக வந்து கண்டினியூவாக வேலை செய்யணும்னு சொன்னால் பைண்டிங்கில் வந்து ஒரு விதமான பழுது வந்து ஏற்படும். அதுவும் வந்து ஒரு விதமான டஸ்ட்டாக மாறும். அடுத்த கட்டமாக கம்ப்ரஸருக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயில் இருக்குது. அந்த ஆயில் வந்து கம்ப்ரஸர் ஒர்க் பண்ணிக்க தொடர்ச்சியாக வந்து ரன்னிங்கில் இருக்கும். அதாவது ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகி கொண்டிருக்கும். அந்த சர்க்குலேஷன் ஆகும்போதும் கம்ப்ரஸருக்கு உள்பகுதி, அதே போல் அந்த ஆயில் வந்து கம்ப்ரஸர் உள்பகுதிக்குள்ளே வந்து சர்க்குலேஷன் ஆகும்போது ஒரு விதமான உராய்வுத்தன்மை வந்து ஏற்படும். அதுவும் ஒரு விதமான டஸ்ட்டாக வந்து மாறும். கம்ப்ரஸரோட உள்பகுதியும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதற்குள்ளேயும் வந்து இந்த கேஸை வந்து ப்ரெஷர் பண்ணுவதற்கான உபகரணங்கள் வந்து இருக்கிறது. அந்த உபகரணங்கள்லேயும் வந்து ஏதாவது உராய்வுத்தன்மை பழுதுகள் வந்து ஏற்பட்டால் அதுகள் வந்து டஸ்ட்டுகளாக மாறி இந்த கேஸ் சுற்றோட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து இடம்பெறும் போது கூடாக தொடர்ச்சியாக கேஸ் சுற்றோட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த ஃபில்டருக்குள்ளே உள்ள கெமிக்கல் வந்து டஸ்ட்டுகளை வந்து உறிஞ்சி வச்சிருக்கும். ஓரளவான டஸ்ட்டை மட்டும்தான் அந்த ஃபில்டராலே வந்து உறிஞ்ச முடியும். தொடர்ச்சியாக டஸ்ட்டை வந்து ஃபில்டர் வந்து உறிஞ்சிக்கொண்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்திலே வந்து அந்த ஃபில்டருக்குள்ள கெமிக்கலாலே வந்து மேலதிகமான டஸ்ட்டுகளை வந்து உறிஞ்சாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலே ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே உள்ள கெமிக்கல் வந்து பழுதடைந்து அந்த கெமிக்கலுடைய தன்மை வந்து கெட்டுப்போனாலும் அந்த ஃபில்டருக்கு உள்ள கெமிக்கலாலே வந்து டஸ்ட்டுகளை வந்து உறிஞ்ச முடியாது போனால் அந்த டஸ்ட்டுகள் வந்து கப்ளரியை நோக்கி போகும். கப்ளரியை நோக்கி போனால் கப்ளரிக்குள்ளே சென்றால் கப்ளரி ஒரு கட்டத்திலே வந்து ஃபுல்லாக வந்து அடைபட்டு போகும். இந்த டஸ்ட்டுகளை க்ளீன் பண்ணுவதற்கான திரவங்களை நாங்கள் வந்து பாவித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, வேறு வழி இல்லை. கப்ளரியும் ஒரு கட்டத்திலே வந்து மாற்ற வேண்டி வரும். அதனாலே முழுக்க ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜிலே இந்த கூலிங் பிரச்சனை அல்லது கேஸ் லீக் அல்லது கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணுறோம், இப்படி எல்லாம் செய்யும்போது நாங்கள் வந்து ஃபில்டரையும் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணி போட்டு கேஸ் ஃபில் பண்ணோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சந்திப்போம்.